ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் சாம்பார் பொடி வந்து சுத்தமாக முடிஞ்சு போச்சு. கீழே 10 ரூபான்னு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தால் அது நல்லாவே இல்லை. அதனால் நான் தனியா 1/4 கிலோ எடுத்துருக்கேன்னா தனியா போடுறது தீர்ந்து போச்சு. நான் எப்போவுமே தனியாலாம் முழுசாக வாங்கிட்டு வந்து அரைச்சி தான் வீட்டில் யூஸ் பண்ணுவேன். அதுக்காக நம்ம தனியா எடுத்தாச்சு. இது கொஞ்சம் தான் சாம்பார் மசாலா கொஞ்சம் எடுப்பேன், மீதி தனியா பவுடருக்கு எடுத்துப்பேன். சரிங்களா? இது நம்ம முழு மல்லி, நல்ல காரசாரமான மிளகா, இது இவ்வளவும் எடுக்க மாட்டேன். எனக்கு எவ்வளோனோ அவ்வளோ எடுத்துக்கிறேன். குவான்டிட்டி குறையதான் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு, உளுந்து, துவரம்பருப்பு, கொஞ்சம் அரிசி, பொரி அரிசி போட்டால் குழம்பு நல்லா திக்னஸ் வரும், டேஸ்ட்டு வரும். கொஞ்சம் காயம். சரிங்களா? நம்ம தோட்டத்திலே பறித்த கருவேப்பிலை, இங்கே மிளகு, ஜீரகம், வெந்தயம், கடுகு. இப்போ நீங்கள் இதில் என்னென்ன சேர்ப்பீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் எப்போவுமே இதுதான் சேர்ப்பேன். வேறு எதுவும் சேர்க்கணுமா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சேர்த்துப்பேன். இதெல்லாம் லேசாக ஒரு சூடு ஏறினா போதும். ரொம்ப கருக விட்டுனா மசாலா கரிஞ்ச ஸ்மெல் வரும். மழை காலனால எல்லாம் இப்படி நமத்து போய் இருக்குது. இப்போ பாருங்கள், கை இப்படி பிடிக்கும் போது சூடு பதம் இருக்குது. அவ்வளோ போதும். லேசாக அப்படி முருகுனா போதும். இதை அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். இந்த மிளகாவுமே சூடு ஏறினா போதும், ரொம்ப கருக வேண்டாம். நான் பாதி தான் எடுத்துட்டேன். பயங்கரமாக காரமான மிளகா பாதி எடுத்து டப்பாவில் வச்சாச்சு. எப்போவுமே மிளகாக்கு பாதி தான் தனியாக எடுக்கணும். இது நம்ம மல்லி பிடிக்கிறதுக்காக இதை எடுத்துட்டேன். இதுவுமே நல்லா சூடு ஏறிட்டு கருக விட்டுறாதீங்க. இப்போ இந்த பருப்பு எல்லாமே தனித்தனியாக வறுக்கணும், மொத்தமாக போடக்கூடாது. இதுவுமே நல்லா பொண்ணு நேரமாக வறுத்தாச்சு. இதுக்கு மேலே வறுக்க வேண்டாம். இப்போ உளுந்துமே இது போட்டோன்னே கருகிரும். இதையுமே லேசாக 2 வறுத்தா போதும். இதெல்லாம் கருத்துட்டுனா மசாலாலாம் கருப்பு கலர் ஆயிரும். அதனால தான் லேசாக ஒரு 2 சூடு ஏறினா போதும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். துவரம்பருப்பு மட்டும் உடனே வறுபடாது. அது வறுபட ஜவ்வு மாதிரி ஆகும். அதை மட்டும் லேசாக முருவி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். துவரம்பருப்புமே வறுத்தாச்சு. இப்போ அரிசி கேஸை கூட்டு வச்சுட்டு அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும், பொரி அரிசி மாதிரி வரணும். அப்படியே நம்ம போட்டுட்டா ஒரு மாதிரி கடுக்குன்னு வரும். மிக்சியில் சில நேரத்தில் நல்லா அரையும் படாது. இது மிஷினில் கொடுத்து அரைச்சா ஓகே. நான் இப்போ மிக்சியில் அரைக்க போகிறேன். பார்த்தீங்களா? ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சா ஓகே. குறைய அரிசி எங்கே ரைஸ் மில்லில் கொடுத்தா நானே ரெடி பண்ணுறேன். பார்த்தீங்களா? இப்போ எப்படி பொரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதெல்லாம் பக்குவம். இது கட்டிடலாம். இப்போ நம்ம மிளகு, ஜீரகம், வெந்தயம், காயத்தை அதிலே போட்டுடலாம். கடுகு போட்டோன்னே தெரிக்கும், கொஞ்சம் பார்த்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் பாருங்கள், இதில் போட்டோன்னே நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ இதேமே எடுத்து தட்டிடலாம். தட்டிட்டேன். இப்போ ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதில் என்னென்ன சேர்ப்பீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? கருவேப்பிலை நல்லா சருகு மாதிரி ஆகணும். அப்போ தான் நம்ம சாம்பார் மசாலா கூட சேரும். பச்சையாக இருந்ததுன்னா மசாலா சீக்கிரம் கெட்டு போயிடும், வண்டு வச்சிரும். நான் வண்டு வைக்கிற அளவுக்கு ரொம்ப அரைக்கல, குவான்டிட்டி குறவு தான். நீங்கள் நிறைய வறுத்துக்கிட்டு அரைச்சாங்கன்னா கருவேப்பிலை நல்லா இப்போ பாருங்கள், முழு மல்லி மிக்சரில் நல்லா பொரிச்சாச்சு. நான் இது ஒன்றுமே நம்ம ரெடிமேட் வாங்குறது இல்லை, மொத்தமாக அப்படி முழுசாக வாங்கி மிக்சரில் எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் திரிச்சு வச்சுருக்கேன். மஞ்சள் மட்டும் என் மிக்சரில் அரைப்படாது, அது மட்டும் முழுசாக அரைச்சது வாங்கியிருக்கேன். இப்போ பாருங்கள், டப்பாவில் ஃபில் பண்ணியாச்சு. நமக்கு எப்போ தேவைமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம சாம்பார் மசாலாவை கொஞ்சம் அரைச்சிக்கலாம். எல்லாம் இதில் போட்டுக்கலாம். இது இப்படி அள்ளும் போது வெறும் மிளகா அள்ளக்கூடாது, எல்லாம் சேர்த்து கொஞ்சம் அள்ளணும். அப்போ ஒழுங்காக அரைப்பட்டு வரும். மல்லி, பருப்பு எல்லாம் சேர்த்து போட்டால் தான் இல்லை மிளகா திப்பியாக நிற்கும். மற்றது பொடியாயிரும். காயம் மட்டும்தான் அரையமாக கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பருப்பு அது மேலே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எந்த அளவு பொடியாக அரைச்சிருக்கு. நம்ம ரைஸ் மில்லில் அரைச்சி கிடைக்கல அரைச்சிருக்கிறது. இதை இப்போ நல்லா நம்ம ஒரு பாத்திரம் கட்டி ஆற வச்சிடும். சூடோடு எடுத்து பேக் பண்ணக்கூடாது. மீதியெல்லாம் இதை அரைச்சிட்டு பார்க்குறேன். இப்போ ஃபைனலாக எல்லாம் அரைச்சாச்சு. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றே சேர்த்துக்கலாம். சாம்பார் மசாலா ஆறின உடனே எடுத்து பாத்திரத்தில் கொட்டி வச்சிடணும். ரொம்ப நேரம் வெளியே ஓப்பனில் இருந்தால் ஸ்மெல் போயிடும், பின்ன சாம்பாருக்கு அந்த மனமே கிடைக்காது. கொஞ்சம் ஆறினோடனே டப்பாவில் எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சா எல்லாமே மொத்தமாக மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம மிக்சரில் கொஞ்சமாக போட்டு அரைச்சனால சில பக்கம் மல்லி பட்டிருக்கும், சில பக்கம் மிளகா பட்டிருக்கும், சில பக்கம் நம்ம போட்ட ஜாமான் பட்டிருக்கும். அதனால் கையால் நல்லா இப்படி விட்டு பூ போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம சாம்பார் மசாலா ரெடி. இது டெய்லி யூஸ்க்கு, இது அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு டக்குன்னு மூடிடலாம். எங்கள் வீட்டில் வாரத்தில் 2 நாள் தான் சாம்பார் வைக்கும். இட்லி, தோசை வைக்கும்போது 2 நாள் வச்சா அந்த ஒரு வாரம் ஓடும்.
2 3 நாள் விட்டு ஒரு நாள் 4 நாள் விட்டு ஒரு நாள் சாம்பார் வைப்போம். அது இட்லிக்காக. நம்ம மசாலா ரெடி.